Hello everyone. So in the video நம்ம ஒரு discharge problem ஒரு varying cross sectionல by using the continuity equation base பண்ணி ஒரு problem solve பண்ண போறோம். இது வந்து ஒரு UPSC ல கேட்ட problem. The diameter of the pipe at section 1 and 2 are 10 cm and 15 cm respectively. Find the discharge through the pipe if the velocity of water flowing through the pipe at section 1 is 5 meter per second. Find also velocity at section 2. Okay, அதாவது இந்த மாதிரி ஒரு பைப் இருக்கு. 1ல வந்து 10 cm இருக்குது and 2ங்கற செக்ஷன்ல 15 cm இருக்குது. இதை வச்சுக்கிட்டு velocity at section 1 கொடுத்துட்டாங்க 5 meter per second கொடுத்துட்டாங்க. அப்போ v2 எவ்வளவுன்னு கேக்குறாங்க and q எவ்வளவுன்னு கேக்குறாங்க. According to the continuity equation q is equal to a1 v1 is equal to a2 v2. இப்போ நமக்கு தேவை q கேக்குறாங்க and a2 கேக்குறாங்க. சரி v2 கேக்குறாங்க. அப்ப v2 is equal to என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா a1 by a2 into v1. இப்போ q is equal to என்ன ஃபார்முலானா a1 v1 இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு ரிலேஷன் எடுத்து யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். நமக்கு தேவை இந்த v1 தான் கொடுத்திருக்காங்க. அதனால q is equal to a1 v1. அப்போ pi by 4 d1 squared into v1. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா d1 ஓட வேல்யூ 10 cm மீட்டரா கன்வர்ட் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது q is equal to 0.0392 மீட்டர் கியூப் per second. இது வந்து q கிடைச்சிருச்சு. இப்போ v2 கண்டுபிடிக்கிறதுக்கு a1 by a2 into v1. a1 வேல்யூ என்ன அப்படின்னா 5 by 4 into d1 squared divided by a2ங்கிறது pi by 4 into d2 squared into v1 ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5. இப்போ இந்த 5 by 4 5 by 4 கேன்சல் ஆயிரும். d1ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 10 into 10 power minus 2 square divided by d2ங்கிறது 15 into 10 power minus 2 square. இதை போடும்போது into 5. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா v2 வந்து 2.22 மீட்டர் per second கிடைக்கும். இன்கேஸ் நம்ம ஃப்ளோ ரேட் யூஸ் பண்ணாமையே டைரக்டா வந்து v2ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.